excited to be here and looking forward to share our thoughts, which is based on the topic of payment of check in banking practice. We choose our topic as check payment redesign, a user-centric approach, which means we have designed a prototype which is related to more convenient for people to make check payments. I am Dilshad. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேமெண்ட் ஆஃப் செக்கில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் இல்லை. இப்போ வந்து வயசானவங்க கொஞ்சம் மிடில் ஏஜ் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா செக்லாம் வித்ட்ரா பண்ணும்போது க்யூ அதிகமாக இருந்துச்சு, லைனில் வெயிட் பண்ணுவோம். அந்த லைன்லாம் ப்ரெஷர் ஆகிடுவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது, ஃபிசிக்கலாக போய் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா செக் லாஸ் ஆகிடுது. இப்போ ஒரு பர்சன் வந்து இன்னொருத்தருக்கு வந்து செக் கொடுத்தாங்கன்னா அந்த செக் வந்து லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த செக் லாஸ் ஆகாம அவங்க பேமெண்ட் பண்ற டெபாசிட் பண்ண கொடுத்தாலுமே டிலே ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளால வந்து செக்கோட ஸ்டேட்டஸை வந்து கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் ட்ராக்கிங் அப்படிதான். இப்போ நான் ஒரு செக் வந்து பேங்க் கிட்ட கொடுத்தேன்னா அது இப்போ எந்த பொசிஷன்ல இருக்கு, எந்த லெவல்ல இருக்கு அந்த செக் அப்படின்னாலும் பார்க்க முடியாது. அதுவும் ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ராட் கன்சர்ன்ஸ். இப்போ வந்து செக்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ராட்ஸ் இருக்கும். இப்போ ஃபேக் செக் கொடுப்பாங்க, அந்த மாதிரி நிறையா இருக்கும். இல்லீகல் டிரான்சாக்ஷன் அந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்க. ஸோ அது இதுவும் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ டிஃபைன்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எதனால இந்த ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பேமெண்ட் ஆஃப் செக்ல மெயின் ப்ராப்ளமா இருக்கிறது வந்து லாஸ் ஆஃப் செக், அதே மாதிரி டிலே. இப்போ செக் டிலே ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அதை அந்த செக்கை வாங்கி பண்றதுக்கு டிலே ஆகும், டைம் ஆகும். ஸோ அதனால நிறைய இன்சஃபிஷியன்சி நடக்கும். அதே மாதிரி வெயிட்டிங் லைன். இப்போ ஒரு பேங்க்கு போனா பர்சன் யூசர்ஸ் வந்து சில எமர்ஜென்சி பர்பஸ்க்காக தான் பேங்க்கு போவாங்க. ஸோ அவங்க க்ரௌடா இருக்கும்போது அவங்க வெயிட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ அது வந்து யூசர்ஸ் வந்து கன்வீனியன்டா இருக்காது. ஸோ இது ஒரு ப்ராப்ளமா பேமெண்ட் ஆஃப் செக்ல மெயின் ரோல் பிளே பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து கீ சேலஞ்சஸ். பேமெண்ட் ஆஃப் செக்ல கீ சேலஞ்சஸ் என்னவா இருக்குன்னா, இப்போ ஒரு செக் இஷ்யூ பண்றதுல இருந்து அது வித்ட்ராவல் பண்ற வரைக்கும் நிறைய டிஃபிகல்டிஸ் யூசர்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ செக்ல ஏதாச்சும் எரர்ஸ் இருந்தா அதுவும் உங்களுக்கு டைம் எடுக்கும். அதை கிளியர் பண்ணி மறுபடியும் அந்த செக்கை வாங்கி அது ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு. அதே மாதிரி நிறைய எரர்ஸ் இருந்தாலும் அது வந்து சரியா இருக்காது. இது வந்து இப்போ ஸ்டார்டிங் கீ சேலஞ்சஸ் என்னவா இருக்குன்னா, இப்போ ஒரு செக் இஷ்யூ பண்றதுல இருந்து அதை வித்ட்ராவல் பண்ற வரைக்கும் என்னென்ன டிஃபிகல்டிஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் யூசர்ஸ் ஃபேஸ் பண்றாங்களோ அதை வந்து கீ சேலஞ்சஸ் தான் பேமெண்ட் ஆஃப் செக்கா கன்சிடர் பண்ணலாம். ஐ எம் வர்ஷா. இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஐடியா என்னன்னா, நிறைய ஒரு ப்ராப்ளம்க்கு நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதா ஐடியா. அதில் வந்து என்னென்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்னா, மொபைல் ஆப், ஒரு ஆப் மூலியமா நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்கலாம். அடுத்து வந்து செல்ஃப் சர்வீஸ் கியாஸ். அப்படின்னா ஒரு இப்போ வாட்ஸ்அப்ல ஒரு ஏஐ அதுல வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணா அதுல ஆன்சர் வருது இல்ல, அது மாதிரி ஒரு ஏஐ மூலியமா நம்ம செக்குக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம். அடுத்து வந்து ஆன்லைன் ட்ராக்கிங் சிஸ்டம். ஆன்லைன் ட்ராக்கிங் சிஸ்டம்னா என்னன்னா, இப்போ நம்ம செக் வந்து டெபாசிட் பண்றோம், அது எந்த பொசிஷன்ல இருக்கு நம்ம ட்ராக் பண்றது தான் ஆன்லைன் ட்ராக்கிங் பொசிஷன். அதுல என்ன சொல்யூஷன்னா, ஃபர்ஸ்ட் செக் ஸ்னாப்னா ஒரு போட்டோ எடுத்தா அது வந்து டைரக்டா டெபாசிட் ஆயிடும், அது ஒரு சொல்யூஷன். அப்புறம் செக் ட்ராக்கர், சேம் அதுதான். நம்ம செக் எந்த பொசிஷன்ல இருக்கு, இப்போ வந்து டெபாசிட் பண்றோம், அடுத்து அது என்ன ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த செக் ட்ராக்கர் யூஸ் பண்றோம். I am Rahil. Next job பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப், செக் ஸ்னாப் ப்ரோட்டோடைப். இது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ல இந்த போட்டோ எடுத்தோம்னா அந்த செக்கோட டீடைல்ஸ் எல்லாம் இந்த ஆப்ல வந்துடும். இதை நம்ம யூசர்ஸ்க்கு கொடுத்து அவங்களை யூஸ் பண்ண வச்சு அதில் என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்த்து ஃபீட்பேக் எடுக்கும். அதுக்கப்புறம் செக் ட்ராக்கர் ப்ரோட்டோடைப். இதுவும் அதே மாதிரி தான். இது எப்படின்னா, இந்த செக்கை நம்ம வச்சா அது என்னைக்கு டிரான்சாக்ட் ஆகிருக்கு, எப்போ டிரான்சாக்ட் ஆகிருக்கு, யாருக்கு கொடுத்துருக்காங்க, அவங்களோட டீடைல்ஸ் அப்படி எல்லாம் அந்த இதில் இருக்கும். அதை வந்து நம்ம யூசர்ஸ்க்கு கொடுத்து அந்த பிளாட்ஃபார்மில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ, அட்வான்டேஜஸ் என்னென்ன கொண்டு வர வேண்டியது இருக்கோ, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்து நெக்ஸ்ட் டைம் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கு தான் இந்த ப்ரோட்டோடைப். ஹாய், ஐம் சுஷ்மிதா. இப்போ அடுத்த ஸ்டெப்பான டெஸ்ட் பற்றி பார்க்கலாம். இங்க செக் ஸ்னாப் ஆப்பும் செக் ட்ராக்கர் பிளாட்ஃபார்மும் யூசேஜுக்கு வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்றேன்.
ஃபர்ஸ்ட் செக் ஸ்னாப் ஆப் யூசேஜுக்கு வந்த உடனே நிறைய யூசர்ஸ் கண்டிப்பா அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அங்க ஏதோ ஒரு டிராபேக்கோ இல்ல இந்த ஃபீச்சருக்கு பதிலா இந்த ஃபீச்சர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் இருக்கும். அட் தி சேம் டைம் செக் ஸ்டார்ட் அப் பிளாட்ஃபார்ம்லையும் இந்த ஃபீச்சருக்கு பதிலா இந்த ஃபீச்சர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபீட்பேக்கையும் ரெண்டையும் கரெக்ட் பண்ணி எஸ் இந்த ஃபீச்சர் இருந்தா யூசர்ஸ்க்கு கண்டிப்பா இது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா நாங்க இப்போ டெவலப் பண்ணிட்டு இருந்த ஆப் ரொம்ப சேஃபாகவும் செக்யூராகவும் அதே மாதிரி பீப்புளுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கும். எப்படி பாத்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரீச் ஆகிற லெவலுக்கு நாங்கள் இதை அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம்.